அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். வடக்குக்கு தெற்குக்கு தனி சட்டங்கள் காணப்படும் போது வடகிழக்கு தனி நாடாக ஏன் இயங்கக்கூடாது? கோவிந்தன் கருணாகரம் கேள்வி. சாந்தனின் விடுதலையை வலியுறுத்தி அமைச்சர் டக்ளஸை சந்தித்த தாயார். மக்கள் விடுதலை முன்னணியினால் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் 150 நிவாரணப் பொதிகள் வழங்கி வைப்பு. வடக்கு மாகாணத்தில் கடற்தொழில் அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ஒதுக்கீடு. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ஒரு கையால் ராஜபக்சக்களை அணைத்தபடி மறு கையால் எம்மை அழைக்காதீர்கள். புதிய கூட்டணிகள் பற்றி மனோ கருத்து. கோட்டாவுடன் இணைந்து செயற்படவுள்ள சஜித். சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல். சுதந்திர தினத்தன்று கிளிநொச்சியில் கரிநாள் பேரணிக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. தேராவில் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் விரைவில் தீர்வு. காதர் மஸ்தான் உறுதி. தேசத்தை கட்டியெழுப்ப முனைந்தவர்கள் ஆவண காப்பகத்தையே நிறுவி சென்றுள்ளனர். நிலாந்தன் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா டெலிகாம் பங்குகளை பெறுவதற்கு சீன இந்திய நிறுவனங்கள் தகுதி. இலங்கை தமிழர்களுக்கு மகளிர் உரிமை தொகை தமிழக அரசின் முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொம்பன் சாய்ந்தகுளம் பகுதியில் உள்ள காணியை உடனடியாக காணி இல்லாத இசைமாலை தாழ்வு காணி மக்களுக்கு பகிர்ந்தளித்து வழங்குமாறு கோரி இசைமாலை தாழ்வு கிராம மக்கள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டம் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொம்பன் சாய்ந்தகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த 46 ஏக்கர் காணியானது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் குறித்த காணியை விடுவித்து நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இசைமாலை தாழ்வு கிராமத்துக்குட்பட்ட 113 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் குறித்த பகுதியில் பிரிதொரு கிராமத்தைச் சேர்ந்த இருவர் அத்துமீறி நுழைந்து பல ஏக்கர் காணிகளை அடாத்தாக பிடித்து வருகின்றனர். எனவே குறித்த காணியை அவர்களிடமிருந்து மீட்டு சுமார் 46 ஏக்கர் காணியையும் இசைமாலை தாழ்வு கிராம மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். இசைமாலை தாழ்வு கிராமத்தில் மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லாத நிலையில் குறித்த கிராம மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஒரு வீட்டில் 2க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் இவ்விடயத்தில் தலையிட்டு நாட்டின் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்து குறித்த காணியை இசைமாலை தாழ்வு மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்தனர். போராட்டத்தின் பின்னர் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் உதவி மாவட்ட செயலாளர், உதவி பிரதேச செயலாளர் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் ஆகியோருக்கு கையளிக்கப்பட்டது. தெற்கிலே ஒரு சட்டம், வடக்கிலே ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்றால் ஏன் இந்த நாடு ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும்? வடக்கு கிழக்கினை பிரித்து தனி நாடாக வழங்கி இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா அல்லது இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற முறை இருக்கின்றதா என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே இறந்தவர்களுக்கு நாங்கள் அவர்களை நினைவு கூறவும் முடியாது, அவர்களுக்காக விளக்கேற்றவும் முடியாது என்று கூறினால், தெற்கிலே இந்த நாட்டிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திய ஜேவிபியினர் அவர்கள் தங்களது தலைவர்களை, தங்களுடன் மரணித்தவர்களை நினைவு கூறலாம். அவர்களுக்காக பல்கலைக்கழகங்களில் கூட சிலை அமைத்து நினைவு கூறலாம் என்றால் வடக்கு கிழக்கிலே இப்படியான தடைகள் இருக்கின்றது. இந்த தடைகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருபவர்கள் தான் விரும்பியபடி செய்பவர்களாக இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகமும் இல்லை, சட்டமும் இல்லை. சட்டமில்லாத நாட்டிலே ஒரு சட்டத்திற்கான அமைச்சர் கூட இந்த நாட்டிலே தேவையில்லை. உங்களுக்கு இந்த நாட்டிலே தெற்கிலே ஒரு சட்டம், வடக்கிலே ஒரு சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துகின்றீர்கள் என்றால் ஏன் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும்?
இந்த நாட்டை நீங்கள் வடக்கு கிழக்கை பிரித்து தனி நாடாக கொடுக்க வேண்டியது தானே. ஏனென்றால் உங்களுக்கு ஒரே நாட்டிற்குள்ளே ஒரே சட்டத்தை பேணி பாதுகாக்க முடியாவிட்டால் ஒரே நாடு தேவையில்லை. அந்த நிலைமைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிடுகின்றீர்கள். ஏனென்றால் தெற்கிலே நடைபெறுவது வடக்கிலும் நடைபெற வேண்டும். அந்த நாடு ஒரே சட்டமாக இருந்தால் நீங்கள் இப்படியான தொந்தரவுகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எங்களை போன்ற தமிழ் தேசியத்துடன் இணைந்திருக்கும் தமிழ் தேசிய தலைவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் எங்களது இறந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று அச்சுறுத்துவதன் மூலம் நாங்கள் இதை நிறுத்தப் போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்காக உயிர் நீத்தவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் அவர்களுக்காக மரணிக்கவில்லை. இந்த வடகிழக்கு தமிழர்களது உரிமைகளை பெறுவதற்காக மரணித்தவர்கள், அதிலே பொதுமக்களும் சிக்குண்டு மரணித்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து உயிரிழந்தவர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது நினைவேந்தல்களை செய்து கொண்டுதான் வருவோம். நீங்கள் எவ்வளவு அச்சுறுத்தல், எத்தனை பேருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடன் இந்த நினைவேந்தல்கள் நின்று போகுமாக இருந்தால் எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு நாங்கள் போராடவில்லை என்கின்ற ஒரு எண்ணப்பாடு மாத்திரமல்ல, எங்களுடைய எதிர்கால சந்ததியினராவது நிம்மதியாக அவர்களது உரிமைகளை பற்றி சுதந்திரமாக வடகிழக்கிலே வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும். ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய சாந்தன் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு சில தினங்களுக்குள் பதிலை பெற்றுத் தருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். குறித்த வழக்கின் தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் சுகயீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் தாய் மற்றும் சகோதரர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று சந்தித்து சாந்தன் வீட்டுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். இதன்போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. கடந்த நவம்பர் 27 புலி சின்னம் அணிந்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியினால் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சரி, ஒன்றரை நாளில் உங்களுக்கு சொல்கிறோம் என்ன நிலைமை இருக்குன்றது சொல்கிறானே. சரி, வடக்கு மாகாணத்தில் கடற்தொழில் அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கரைச்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைமை உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இவ்வருடம் 80 மில்லியன் நிதி கிடைத்துள்ளது. அதில் பெரும்பகுதி நிதி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்துக்கு கிடைத்த இந்த நிதி போதுமானதல்ல. ஆனாலும் வடமாகாண சபை நிதியம் பெரும் தொகை உள்ளது. அத்துடன் அமைச்சுக்களுக்கு ஊடாக நிதிகள் ஒதுக்கப்படும். மேலதிகமாக நிதி வழங்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்தும் உள்ளார். மேலும் கடற்தொழில் அபிவிருத்திக்காக வடமாகாணத்துக்கு 500 மில்லியன் நிதியை அமைச்சு வழங்க தயாராக உள்ளது எனவும் ஜனாதிபதி வழங்கியுள்ளார் எனவும் அந்த நிதி கடல் தொழில் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும். எனவே இந்த ஒதுக்கீடுகளை முறையாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு பயனாளிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்மாந்துறை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது கனிபா தலைமையில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அதாவுல்லா தலைமையில் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம், கணக்காளர் IL பாரிஸ், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கலாநிதி ALM அஸ்லம், திணைக்களங்களின் பிரதிநிதிகள், மஜ்ஜிஸ் சுரா பிரதிநிதிகள், பிரதேச செயலகத்தின்
உத்தியோகத்தர்கள், கிராம சேவர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச காணி பிரச்சினைகள், மையவாடி மற்றும் பாடசாலைகளுக்கு காணி விடுவிப்பு விடயங்கள், நீர்ப்பாசனம் சார்ந்த முன்மொழிவுகள் அதற்கான தீர்வுகளும், விவசாயம் சார்ந்த முன்மொழிவுகளும் அதற்கான தீர்வுகளும், நகரமயமான கிராமங்களின் அபிவிருத்தி விடயங்கள் போன்றன பல விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கையால் ராஜபக்சக்களை அணைத்தபடி மறுகையால் எம்மை அழைக்காதீர்கள். புதிய கூட்டணிகள் பற்றி ரணில் ராஜபக்சக்களின் அட்டூழியங்களை மன்னிக்க நாம் தயாராக இல்லை. ஆகவே ஒரு கையால் ராஜபக்சக்களை கட்டி அணைத்தபடி மறுகையால் எம்மை சுட்டி அழைக்க வேண்டாம் என நாம் இன்று இருக்கும் இடத்தில் சௌக்கியமாக இருக்கின்றோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் உருவாகி வரும் புதிய கூட்டணிகளிடமிருந்து தமது அணியை நோக்கி வரும் அழைப்புகள் பற்றி தென்கொழும்பு கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் மனோ கணேசன் தெரிவித்துள்ளது. கோட்டபய ராஜபக்ச போனாலும் அவரது பாவத்து நிழல் போகவில்லை. சட்டப்படி கோட்டபய ராஜபக்ச 16ஆம் தேதி நவம்பர் 2019 தேர்தலில் பெற்ற மக்கள் ஆணையுடன் தான் இந்த அரசு நடக்கின்றது. அந்த பாவத்தில் எமக்கு பங்கு வேண்டாம். நேற்று முதல் நாள் அறிவிக்கப்பட்ட புதிய கூட்டணி நண்பர்கள் என்னுடன் பேசிய போது தெளிவாக ஒன்றை சொன்னேன். ஒரு கையால் ராஜபக்சக்களை கட்டி அணைத்தபடி மறுகையால் எம்மை சுட்டி அழைக்க வேண்டாம் என சொன்னேன். நாம் இன்று இருக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற இடத்தில் நாம் சௌக்கியமாகவே இருக்கின்றோம் எனவும் சொன்னேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி நினைத்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாகிய அடுத்த நாளே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் அதை நாம் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தயாரத் நாயக்கவின் ஆலோசனைகளை பெறுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்துள்ளதை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாசா கோட்டபய ராஜபக்சவின் ஆதரவையும் பெறலாம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் நான் கைது செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் தயாரத் நாயக்க என அவர் தெரிவித்துள்ளார். தயாரத் நாயக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நெருங்கிய விசுவாசி, அவரின் நம்பிக்கைக்குரியவர். எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படலாம் எனவும் விமர்சித்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி கிளிநொச்சி இரணைமடு சந்தியிலிருந்து டிப்போ சந்தி வரை நடைபெறும் கரிநாள் பேரணியை மேற்கொள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பிரித்தானிய காலனித்துவத்தின் பிடியிலிருந்து இலங்கை 4/2/1948 ஆண்டு விடுதலை பெற்ற நாள், தமிழ் தேசிய இனம் திறந்தவெளி சிறையில் இடப்பட்ட நாள், ஒட்டுமொத்த நாட்டினுடைய இறைமை ஆட்சி அதிகாரம் அனைத்தும் தனித்தே சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டமை என்பது தமிழினம் மீதான தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கே வழிகோலியது என்பதோடு 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை என்னும் கோரமுகமாய் வெளிப்பட்டது என்பது யாவரும் அறிந்ததொன்று. இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு முன்னர் இருந்தே தமிழ் தேசத்தின் மீதான ஆக்கிரமிப்பு என்பது சிங்கள குடியேற்ற திட்டங்கள், இராணுவமயமாக்கம் முதற்கொண்டு தொடங்கிய இன அழிப்பு செயன்முறை 2009ஆம் ஆண்டு ஈழப்போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தாயகத்தை சூறையாடுவதில் மேலும் தீவிர நிலை கொண்டிருந்தது. இவ்வாறானதொரு சூழலில் பிப்ரவரி 4, 2024 கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து கருப்பு தின பேரணியினை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கின்றோம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு தமிழர் தாயகத்தின் மீதான திட்டமிட்ட சிங்கள பௌத்த குடியேற்றங்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக தற்போது கையறு நிலையில் உள்ள கிழக்கு மாகாணம் மீதான ஆக்கிரமிப்புகள் தாமதமேதுமின்றி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈழத் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கும் வழி நடத்துவதற்கும் சுய நிர்ணய உரிமை உடையவர்களாவார்கள் என்பதை ஏற்று ஈழத்தமிழர் மக்களின் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான முயற்சிகள் யாவும் திம்பு கோட்பாட்டினை அடியொற்றியே முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தினை முற்றாக நிராகரிக்கின்றோம். தமிழர் தாயகத்தில் முடிவுற்ற தொடரும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள், இராணுவ பிரசன்னம், சிங்கள பௌத்தமயமாக்கம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்றவற்றுக்கான உரிய தீர்வுகள் தாமதமேதுமின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதோடு
ஆக்கிரமிப்புகளை முன்னின்று நடத்தும் அரச இயந்திரத்தையும் அதன் நிறுவனங்களையும் கண்டிக்கின்றோம். தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்து சூழ்ந்துள்ள பேரினவாத தீயிலிருந்து தமிழர் தாயகத்தை காத்திடவும் தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்புக்காகவும் எதிர்வரும் பிப்ரவரி 4, 2024 நாள் கிளிநொச்சி இரணைமடு சந்தியிலிருந்து டிப்போ சந்தி வரை நடைபெறும் கரிநாள் பேரணியில் பங்கு கொள்ள உணர்வுடன் உரிமையுடனும் அழைத்து நிற்கின்றோம் என ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சராக சசீந்திர ராஜபக்ச இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதேவேளை விபத்தில் உயிரிழந்த சனத் நிசாந்த நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளங்கள் இராஜாங்க அமைச்சராக பதவி வகித்திருந்த நிலையில் தற்போது அந்த இராஜாங்க அமைச்சு பதவியை சசீந்திர ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாரெல்லாம் தேசத்தை கட்டியெழுப்ப முனைந்தார்களோ அவர்களெல்லாம் ஒரு ஆவண காப்பகத்தையே நிறுவி சென்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார். பெட்டகம் ஆவண சேகரிப்பு நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களின் உதவியுடனே ஆவண காப்பகங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஈழத்தமிழர்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது நிறுவனங்களை உருவாக்குபவர்களே. பெட்டகம் ஆவண சேகரிப்பானது ஒரு நிறுவன உருவாக்க கட்டமைப்பாகவே உள்ளது. ஆகவே இயன்றவர்கள் எல்லோரும் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். அதற்கு புலம்பெயர் சமூகங்கள் ஆதரவு தரும். அரசற்ற மக்களாகி எங்களுக்கு பெட்டகம் ஆவண காப்பகம் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் சில தினங்களில் வீட்டில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அரசடி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான கணேஷ் நிசாந்தன் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடற்கூறு பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 26 குறித்த இளைஞர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை பெறுவதற்கு சீனா மற்றும் இந்திய நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை பெறுவதற்கு சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு அறிவித்துள்ளது. சீனாவின் ஹோட்யூன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் மற்றும் இந்தியாவின் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் அரசாங்கத்துக்கு சொந்தமான 50.23 பங்குகளை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனாவின் மேற்குறிப்பிட்ட இரு நிறுவனங்கள் உள்ளடங்கலாக இங்கிலாந்தின் தனியார் நிறுவனம் ஒன்றும் டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை வாங்க முன்வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் பகுதியில் கடந்த மாதம் பெய்த அடைமழை காரணமாக தேராவில் குளத்தில் மேலதிக நீர் வெளியேறாது தடைப்பட்டுள்ளதால் குளத்தின் அருகாமையில் அமைந்துள்ள சுமார் 11 வீடுகள் வெள்ளத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதுடன் குறித்த வீட்டில் வசித்த மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 1 மாத காலம் கடந்தும் வெள்ள நீர் வெளியேற்றப்படாத நிலையில் ஊடகங்களில் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை, கமநல சேவைகள் திணைக்களம், வனவள திணைக்களம், நில அளவை திணைக்களம், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பன புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துடன் இணைந்து மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகளின் பின்னர் குறுங்கால நீண்டகால ரீதியில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பல்வேறு முன்மொழிவுகளை செய்துள்ளன. ஆனாலும் நீர் வெளியேற்றப்படவில்லை. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாரதலிங்கம் கடந்த வாரம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து இவ்வாரம் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அனைவரையும் குறித்த பகுதிக்கு அழைத்து வந்து தீர்வை பெற்று தருவதாக மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரது கோரிக்கையின் பேரில் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் இந்த விடயங்களை ஆராய்ந்து தீர்வு காணும் பொருட்டு கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாரதலிங்கம், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர், கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர் உட்பட பல அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிப்புற்ற தேராவில் பகுதிக்கு விஜயம் செய்து அங்கு கிராம மக்களையும் இணைத்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன்
குறுங்கால நீண்டகால ரீதியில் இந்த பிரச்சினை தீர்வு காண்பது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் தீர்வு காண 25 மில்லியன் நிதி கோரப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்காலிகமாக உடனடியாக செய்யக்கூடிய வேலையாக இதற்கு குறைந்த செலவறிக்கை மற்றும் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அனைவரும் ஆராய்ந்து பார்த்து எதிர்வரும் 6ஆம் தேதி புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் வைத்து கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவாக தமக்கு தீர்வை வழங்குமாறு கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக 6ஆம் தேதி கலந்துரையாடி மக்களுக்கு விரைவாக தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தேராவில் குளம் சம்பந்தமாக நான் இன்றைக்கி இங்கே டிசிபி கூட்டம் போல வந்த இடத்துல எனக்கு தகவல் தந்தாங்க. இங்குள்ள மக்கள் உடனடியாக இங்கே வந்து இந்த மழையால் இந்த வெள்ளத்தாக்கு பிறகு இங்கே இருந்த தேராவில் குளத்தில் இருந்த நீர் ஓடுதில்லைன்னு சொல்லி அதை பார்த்து உடனடியாக அதற்குரிய ஏற்பாடு செஞ்சு தர சொல்லிக்கிறாங்க. 11 குடும்பங்கள் இன்னும் பாடசாலையில் இருக்கிறதாகவும் இந்த இதுக்கூடாக போன வீதியை பாவிக்க இல்லாமல் அதே மாதிரி கிட்டத்தட்ட சிறுவர் பாடசாலை ஒன்று மூடப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி வந்து பார்த்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இதுக்குரிய அனைத்து அரசு அதிகாரிகள், அதாவது அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கமநல சேவை திணைக்களம், அதே மாதிரி ஆர்டிஏ, இப்படி சகல திணைக்களங்களும் வந்து பார்த்து உடனடியாக இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை இன்னும் மாதிரி இந்த நீரை நாங்கள் அப்புறப்படுத்தலாங்கிற ஒரு அறிக்கையை நாங்கள் கேட்டுக்கிறோம். அது சம்பந்தமாக 6ஆம் தேதி புதுக்குடியிருப்பில் டிசிசி கூட்டம் போட இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் இதை முக்கியமானதாக எடுத்து இதற்குரிய அந்த அறிக்கையை வச்சு மேல் நடவடிக்கை எடுத்து நாங்கள் இந்த நீரை அப்புறப்படுத்துறதுக்குரிய முயற்சியில் எடுக்க இருக்கிறோம். இந்தியாவுக்கு சீனாவிடமிருந்து வரும் ஆபத்து முதலில் இலங்கையில் இருந்தே வரும் என்பதை இந்திய மத்திய அரசு உணர வேண்டும் என தமிழக பாராளுமன்ற உறுப்பினரும் மதிமுக செயலாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாள் சோகமயமான நாள். 76 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனவரி 30ஆம் நாள் இந்தியாவை கண்ணீர் கடலில் மிதந்த நாள். தேசப்பிதா உத்தமர் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் என்றார். மேலும் இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் என்று இந்துத்துவவாத சக்திகள் சொல்கின்றன. அப்படியொரு நிலைமை ஏற்பட்டால் இந்தியாவின் ஜனநாயகம் அழிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் நாள்தோறும் தாக்கப்படுகின்றனர். அவர்களை படகுகளோடு கைது செய்து இலங்கை அரசு சிறையில் அடைக்கின்றது. அவர்களது உயிருக்கும் அச்சுறுத்தல் நிலை உருவாகியுள்ளது. இதுவரை ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டுள்ளனர். இப்பொழுது மற்றொரு ஆபத்து நம்மை சுற்றி வளைத்துள்ளது. சீனா இலங்கைக்குள் நுழைந்துவிட்டது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிலை கொண்டுள்ளது. இதனால் சீனாவிடமிருந்து நமக்கு ஆபத்து முதலில் தெற்கில் இருந்துதான் வரும். எனவே அரசு இந்த ஆபத்தை உணர்ந்து செயலாற்ற வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களின் குடும்பங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற மேலும் பல லட்சம் பெண்கள் மேல்முறையீடு செய்து காத்திருக்கும் நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அதற்கமைய கடந்த வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 1,15 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். அதன்படி மேல்முறையீடு செய்து வந்தவர்களில் சில லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டு முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களின் குடும்பங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளது. தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் உள்ள முகாம்களில் 19,487 இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த குடும்பத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் வகையில் அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் தற்போது கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதமே அவர்களுக்கான உரிமை தொகை வங்கியில் வரவு வைக்கப்படும் எனவும் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதம் ஏற்பட்டால் மார்ச் முதல் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.